வணக்கம் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து சும்மா ஒரு சின்ன ரேஞ்சிலேயே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா நத்திங் பெருசாக வந்து எதுவும் எக்ஸைட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஆக்சுவலாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்கிறதுலையே டஃபஸ்டான மார்க்கெட்டாக இருக்கும் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்மளை ஒன்றும் பண்ண விடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு அப்பாற்பட்டு அகைன் நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற மாதிரி வந்து நம்மளோட மார்க்கெட் டேஷ்போர்டு, என்னோட மார்க்கெட் ஸ்டோரி இன்னும் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த ரேஞ்சுன்றது எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக என்னென்ன சினாரியோஸ் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? மைல்லி புல்லிஷ்ன்ட்டு. அது எங்கே கிட்டத்தட்ட 520 மேலே இருக்கும்போது இனிஷியேட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? அது மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 340 350 வந்து நான் புக் பண்ணேன். அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் த டே ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடிங் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அகைன் இந்த இடத்துல வந்து திரும்பியும் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு ஹவர்லி சார்ட்டில் அகைன் மிடில் இருக்கிறதுனால திரும்பி பயஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நியூட்ரல் தான். இந்த பயஸ் எங்கே தான், இந்த பயஸ் வந்து எனக்கு எதாவது ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னா, ஒன்று இங்கேருந்து மார்க்கெட்டு புல் பேக் ஆகி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா அங்கே எனக்கு ரிஸ்க் ஃபேவரபுளாக, அதாவது இந்த 4 இல்லைனா 5 வர இடம் இருக்கும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க இடமா இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த லெவல் உடையணும். நம்ம நேற்றுலாம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, 24,260 லெவலில் நேற்று வந்து சப்போர்ட் எடுத்துச்சுல, அது உடஞ்சி 24,100 கிட்ட வந்துச்சுன்னா அங்கே வந்து ஐ வில் பி டேக்கிங் ஒரு மாதிரி கால்குலேட்டிவாக லாங்ஸ் எடுக்கலாம். அப்போ வந்து அங்கே எனக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து நான் சொல்கிற மாதிரி 4 5ன்ற மாதிரி இருக்கும். கான்ஃபிடென்ஸாக வந்து 8 9 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருக்குல்ல, அப்படியே சென்டராகவே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வந்து எந்த பக்கமும் மூவ் இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இம்பல்சிவ் என்ட்ரிஸ் இப்போ இன்னைக்கு தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் போன நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டென்ஷன் ஆகி எதெல்லாம் ஒன்று எடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் சரியா அவங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் தான் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கணுன்னா நம்ம ரெகுலராக அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக பார்க்கலாம், இல்லை ட்ரெண்டாக பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஜோன் அதெல்லாம் நடந்துச்சா, இல்லை எனி பீச் ஆஃப் லெவலாக நடந்துச்சா, அதுலேருந்து வந்து நாளைக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க, இன்னைக்கு என்ன மாறுச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சார்ட்டையும் எடுத்துடலாம், அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ட்டு. சரியா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம 15 மினிட்ஸ்க்கு லோ ஆகி மார்க் பண்ணுவோம்ல, அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக எதுவுமே ஆகலை. நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா, நேற்று நம்ம 2-3 லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த லெவலு இதுக்கு கீழே போனால் அப்படி ஏறிச்சு. அதே மாதிரி இந்த 520 லெவலு, ஓகேவா, இதுக்கு மேலே போனால் புல்லிஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த சினரிஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்துருந்தா அப்போ தான் இந்த லெவலுக்கு வந்து இந்த லெவலுக்கு இங்கே போச்சு அப்படின்னா இந்த 420 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக, ஸோ கீழே வந்தாலும் சரி இல்லை இது மேலே போயிருந்தாலும் சரி அந்த 420 லெவல் தான் ஸ்டாப் லாஸாக எடுத்திருப்போம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஒன்றும் பெருசாக மூவ் இல்லை. அதேமாதிரி க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா ஏறி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா புல் பேக் ஆயிடுச்சு. க்ரூடாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, அப்புறம் அப்படியே புல் பேக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த புல் பேக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து எதாவது ஆகுச்சா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு வந்து வேற சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் வந்து இன்னைக்கு சிஏஎஸ் பார்த்தீங்கன்னா தரமாக வச்சு செஞ்சிச்சு. ஒரு 450 பாயிண்ட் வந்து வச்சு செஞ்சு விட்டுருச்சு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா 350 இருந்துச்சு. அதே மாதிரி தான் நேற்று எங்கே எந்த மாதிரி சுற்றினே இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ல வந்து கதம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் வந்து நிஃப்டியில் முடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பைரியான சென்செக்ஸில் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறது இல்லை சென்செக்ஸு. ஸோ அதனால் அது எப்படி போச்சு அப்படின்றது தெரியல. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா இதை விட எப்படா கரைக்கிறது அப்படின்ற மாதிரி பக்கா ரேஞ்சு, அதுவும் நல்லா கரைஞ்சி அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ஃபர்தராக வந்து என்ன, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுவும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஐடியும் எஃப்எம்சிஜியும் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. மிச்சபடி வந்து எந்த செக்டாரும் வந்து பெருசாக இல்லை. சரியா, ஓவரால் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சாப்பியாகவே தான் இருந்துச்சு அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ அகேன்
திரும்பியும் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான், திரும்பியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து, ஸோ இப்போ அதான் இப்போ இந்த இடத்துல வந்து இது சப்போர்ட்டு, ஓகேவா. இதில் சப்ளை ஜோனுன்றது வந்து இந்த இடத்த தாண்டி இங்கே வருது அப்படின்னா நான் இங்கே ஸ்டார்ட்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஜோனை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். டிமாண்ட் ஜோன் ஆல்ரெடி நேற்று வச்சது பார்த்தீங்களா, ஏன்னா அது நேற்று வந்து லோலேருந்து பவுன்ஸாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ஆக்டிவ் டிமாண்ட் ஜோன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை தாண்டி வந்து ஏன்னா ஒரு பக்கம் போனால் தான் வந்து மார்க்கெட் வந்து ஏன்னா ஒன்று நடக்கும், சரியா. இல்லைன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, நம்ம ஆஸ் அ ஃபியூச்சர் மினிஸ்டராக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ண மாட்டோம் மார்க்கெட்டை. ஒன்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுவோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம சைட்லேருந்து நம்ம பார்க்குற விஷயம். ஸோ இதை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வியூ சொல்லவே தேவையில்லை, நியூட்ரல் தான். ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு லோ ஐ மார்க் பண்ணதில் வந்து ஒன்றும் பெருசாக எதுவுமே இம்பேக்டே இல்லை. அங்கேயே வந்து அசக்கி அப்படி நின்று போச்சு. கீ ஜோனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த மெயின் ஜோனாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜோனு அந்த ரெஃபரன்ஸ்லேயே தான் நின்றுச்சு. இப்போ இதுக்கப்புறம் அதான் ஃபர்தராக வந்து இது மாறணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிக்வயர்டு. அந்த கன்ஃபர்மேஷன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். டவுன் சைடில் இருந்தால் 24,260 இந்த 300 லெவலு, மேலே வந்து கண்டிப்பாக 24,520 மேலே போனால் மட்டும்தான் இது புல்லிஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 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 பாயிண்டோட இன்வாலிடேஷன். ஸோ மேலேயோ கீழேயோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த 420ன்ற லெவல் தான் வந்து 24,420 ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதான். இப்போ கீழே போச்சுன்னா நீங்கள் தான் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதேமாதிரி இங்கே மேலே போச்சுனாலும் இந்த லெவலில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து என்ன பண்ணலாம் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் வந்து புது ட்ரேடை தான் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ரேஞ்சு உடையணும், கரெக்டாக. ஏன்னா அது அப்படியே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்போது எடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வைங்க. அது வந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். அகைன் கம்மிங் பேக் டு திரும்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நாளைக்கு என்ன அப்படின்னா திரும்பி நேற்று என்ன லைன்ஸ் போட்டு வச்சிங்களோ, நேற்று என்ன லெவல்ஸ் போட்டு வச்சிங்களோ அதே லெவலை அப்படியே சார்ட்டில் வச்சிங்க, சரியா. அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். நேற்று என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் இன்னைக்கும். ஸோ ட்ரிகர் வந்து புல்லிஷ் சைடில் என்னது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 24,520க்கு மேலே போனால் புல்லிஷ், ஓகேவா. அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 24,420. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,620 இப்போ 24,680 இந்த லெவல் தான் வந்து நம்ம மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டார்கெட்டாக இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக பேஸ் பண்ணி இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இதை பார்க்கலாம். இது வந்து சினாரியோ ஏ புல்லிஷ், சரியா. சினாரியோ பின்றது வந்து ஆஸ் யூஷுவல் அதே தான். இப்போ கீழே ஒரு லெவல் பார்த்தோம் பார்த்தீங்களா 24,260, நேற்றோட லோ வந்து சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சு உடஞ்சா மட்டும்தான் ஓகேவா பேரிஷ்கான சினாரியோ வரும், இல்லைன்னா வந்து ஒன்றும் பெருசாக வராது. அப்போ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ லோ டைம் ஃப்ரேமில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்து அது லோ உடஞ்சா கூட ஓகே தான். பட் ஆனால் திரும்பி அது உடஞ்சோடனே என்ன பண்ணணும், 24,420 தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ இது உடஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு ஞாபகம் இருக்கா, இந்த 2400. ஏன்னா அந்த சேனலில் ஓகேவா, அந்த சேனலில் அப்படி மிட்டாக இருக்குது. அந்த மிட் லெவலு அந்த சப்போர்ட் கேப் சப்போர்ட் லெவல் வந்து இந்த 24,100, சரியா. இது உடஞ்சதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆக்ஷனாக வந்து 24,100. ஆனால் உடையறதுக்கு வந்து ஃப்ரைடேன்றதுனால நாளைக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ட்ரெண்டிங்கான இருக்க மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் ஒன்றா ஃப்ரைடே போயிட்டு ஒரு பக்கமாக உட்காந்துக்கும். நாளைக்கே தான் இதுவும் நம்ம சும்மா என்னோட என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கெஸ் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு எடுத்து அங்கே அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரைடே. அதுவும் இப்போ மிச்சபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 லெவலுக்கும் நடுவில் அகைன் இந்த லெவலுக்கும் உள்ள மார்க்கெட் சிக்கிக்கிச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஏர்லி வீக்கெண்டுன்னு நினச்சிங்க, சரியா. ஒன்றும் ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்டே அவுட் பண்ணிவிட்டு இதாக கண்டிப்பாக அதில் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் இன்றைக்கி மாதிரி. மேஜராக ஒன்றே நினச்சிங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் டைமில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்ரு. எனக்கு கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா திரும்ப நான் தான் சொல்கிறேன், நம்ம வந்து எல்லாருமே ஃபியூச்சர் நியூஸ் தான் கூப்பிட்றோம். பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை, சரியா. நம்ம ப்ராப்பரான லெவல்ஸை வச்சுட்டு இந்த லெவல்ஸு மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணும்போது ஓகேவா அதுக்கு எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தெளிவாக வச்சுங்க. ஸோ அதனால் உங்கள் ரூலு உங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, சரியா, அதை மட்டும் பிடிச்சிங்க. ப்ரெடிக்ட் பண்ணுறதுல வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. அப்புறம் கம்மிங் பேக் டு டுடே ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மைல்டு புல்லி ஸ்ட்ராட்டஜி சொல்லி வச்சுருந்தோம் ஞாபகம் இருக்கா. ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னாச்சு, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நானே வந்து போட்டேன். ஒரு 1:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பயே போட்டேன். மைல்டு புல்லிஷ் பொசிஷன் வந்து நம்ம அந்த 6 லாட்டுக்கு ட்ராக் பண்ணோம் ஞாபகம் இருக்கா.
மைல்டு புல்லிஷ் பொசிஷன் கிரியேட்டட் 2 days பேக் இஸ் புக்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 1:30 மணிக்கே புக் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி சாப்பியாகவே இருந்துச்சு. அதோட பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட பே ஆஃப் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து அது வந்து கை கொடுக்கல. அதாவது மார்க்கெட் வந்து கீழே போச்சுனாலும் அது தாங்காது, இல்லை மார்க்கெட் வந்து இப்போ எக்ஸாக்டாக மேலே போனால் மட்டும்தான் அது நல்ல ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட பே ஆஃப் காட்டுறேன். இந்த பே ஆஃப் சரியா. இப்போ இதான் வந்து அதோட பே ஆஃப் வந்துச்சு நம்ம வச்சிருந்த பொசிஷன். சரியா, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு இதை எடுத்தோம், ஞாபகம் இருக்கா, இதையும் எடுத்தோம். அப்புறம் 24,520 அந்த 2 டே லோ உடஞ்சதுக்கப்புறம் இது செல் பண்ணோம். அப்புறம் அடுத்த நாளும் திரும்பி லோ வந்ததுக்கப்புறம் இதையே வந்து அடிஷ்னலாக செல் பண்ணி பொசிஷனை வந்து இப்படி வச்சிட்டோம். இப்போ இதில் என்னன்னா, இப்போ இந்த பொசிஷன் வந்து இப்போ இங்கே கீழே போச்சுன்னு வச்சுங்களேன், இருக்கிற ப்ராஃபிட் போயிடும்ன்றதுனால நம்ம இந்த பொசிஷனே வந்து மைல்டு புல்லிஷ்னு எடுத்தோம். கரெக்டா, அது கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் கீழே வந்து நம்ம பொசிஷன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 10ஆம் தேதி வந்து நம்ம எடுத்தோம். காலையில் அரௌண்ட் ஒரு 10:30 போல் எடுத்தோம். அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 180 190 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அதான் இதுக்கப்புறம் வந்து திரும்பி கண்டிப்பாக மேலே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்ன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு அவ்வளோ 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 இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லைன்றதுனால, ஏன்னா திடீர்னு மார்க்கெட் ஏதாவது கேப் ஆச்சுனாலும் இந்த ரிஸ்க் வரும். நான் ஜென்ரலாக வந்து இந்த பொசிஷன் வந்து 18th அப்படின்னா நான் ஒருவேளை கேரி பண்ணுறேன்னா மோஸ்ட்லி ஃப்ரைடேக்குள்ளே வந்து இது நோ ரிஸ்க் ஆக்கிடுவேன். ஒன்று இதே நோ ரிஸ்க் ஆக்கிடுவேன், இதே நோ ரிஸ்க் ஆக்கிடுவேன். ஆனால் இப்போ இந்த பொசிஷனை பார்த்தா அந்த மாதிரி நோ ரிஸ்க் ஆக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சாப்பியாக இருக்குது. ஏதாவது ஒரு ஃபர்தராக ஒரு தெரிஞ்சாதான்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, போதுண்டா சாமி இந்த 23,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டேன். இந்த புக் பண்ணதை வந்து 1:30 மணிக்கே வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து என்னது, இது வந்து 6 செட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து 3 செட் எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா. நான் அந்த பொசிஷனை வந்து அதுவும் அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக அது கொஞ்சம் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டுக்கே 13,000 ரூபா கிடச்சிது. அங்கே வந்து 6 செட்டுக்கு 22 ரூபாவில் புக் பண்ணிட்டேன். இது வந்து டே எண்டில் க்ளோஸ் பண்ணேன். டே எண்டில் க்ளோஸ் பண்ணும்போது இது அதே தான், அதே 3 செட்டுக்கு 13,000 ரூபா ப்ராஃபிட்டாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 18th வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஏற கட்டி முடிச்சு வச்சாச்சு. சரியா, இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சரியா, இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஏன் எடுத்தோம், இது வந்து ஒரு மைல்டு புல்லிஷ்னு சொல்லி எடுத்தோம். கரெக்டா, சம்வேர் அரௌண்ட் 24,560 இருந்து எடுத்தோம், 550 560 எடுத்தோம். மைல்டா புல்லிஷ் ஆகி மேலே போவோம், ரெசிஸ்டன்ஸ்ல போவோன்ட்டு. அங்க நடந்தது என்ன நடந்துச்சு, நம்ம எடுத்தோம் அன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படியே இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 520 லெவல் வந்து உடஞ்சிச்சு. ஸோ 2 நாளாக வந்து அந்த லோ வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம அந்த 260 லெவலில் வந்து பார்க்குறோம்ல, நேற்று சப்போர்ட் ஆச்சு, அப்புறம் இன்னைக்கு அந்த லெவல் உடையாம இருக்குதுல்ல, அப்போ வந்து ஸ்ட்ராங்னு நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அந்த 520 லெவல் வந்து இருந்துச்சு. அப்போ அது உடஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டவுன் சைடில் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா, ஸ்லைட்லி புலிஷ் அப்படின்னு சொல்கிற பொசிஷனுக்கு வந்து லைட்டாக எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த 24,500 வந்து செல் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு 3 லாட்டுக்கு 3 செட்டுக்கு ஒரே ஒரு லாட்டுன்னு செல் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாளும் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து கேப் டவுன் தான் ஆச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ வந்து உடஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா இந்த 3ாவே அந்த 24,500 வந்து செல் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இதுக்கு மேலே வந்து அதான், இதுக்கு மேலே அது கீழே போச்சு அப்படின்னா, ஏன்னா அது நம்ம மைல்டு புல்லிஷ் பொசிஷன், இதுக்கப்புறம் போய் அதை என்னத்தை நம்ம ஹோல்ட் பண்ணுறது, இல்லைனா பெரிஷா மாற்றணும். பெரிஷா மாற்றுறதா இருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி தான் புதுசாக எடுக்கணும். அதில் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அது நம்ம 18th எடுத்தோம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 2 நாளில் வந்து நான் ஒரு சின்ன ரூல் வச்சிருக்கிறேன். எப்போவுமே நான் வீக்லி வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ரைட்டா, அந்த வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரைடேக்குள்ளே நான் வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கா, ரிஸ்க் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணதில் வந்து ஓப்பனாகவே இருந்துச்சு. சரியா, இப்போ இதை வந்து எனக்கு பெருசாக செட் ஆகாதுன்றதுனால நான் ஆக்சுவலாக புக் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்றும் ட்ராக் பண்ணி பாருங்கள், நாளைக்கு மார்க்கெட் இங்கேயே நின்னாலும் இன்னொரு 5,000 10,000 அதில் சேர்த்து தான் வரும். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த 260 உடையாமல் மார்க்கெட் பவுன்ஸ் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் நான் ஜென்ரலாக வந்து அது எனக்கு, ஏன்னா நான் என்னோட எத்திக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கீ அப்படின்ற ஒரே ரீசன்னால நான் எப்போ வந்து இந்த க்ளோசர் எக்ஸ்பைரி எடுத்துன்னு போனாலும் சரியா அந்த ஃப்ரைடேக்குள்ளே டைட் பண்ணி வச்சுருது. ஏன்னா அந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஃப்ரைடே மண்டேலாம் அப்புறம் அந்த பொசிஷனோட ஷேப்பே போய்டுன்றதுனால நான் இது வந்து ஸ்ட்ராங்கர் ரூலாக வச்சுருக்கேன். இப்படி இருந்ததுன்னா இதை வந்து இங்கே தூக்கி டைட் பண்ணி போட்டு
இப்படி ரிஸ்க் இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த பக்கமும் ஒரு ஃபிக்ஸ்டு ரிஸ்க் இருக்கணும். சரியா, ஓப்பனாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பொசிஷன் பார்த்தோம்ல, இப்போ இந்த பொசிஷன் பே ஆஃப் பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த வீடியோ அப்படியே பேக் பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடி பே ஆஃப் பார்த்த இடத்துல அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த ரிவார்டோட இந்த ரிஸ்க் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும், இன்ஃபைனைட்டாக. எனக்கு வந்து அது செட் ஆகாதுன்றதுனால நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கினீங்க அப்படின்னா, எப்படி என்ட்ரி லாஜிக் நான் என்ன பண்ணேன், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணேன், ஸோ எங்கே எக்ஸிட் இல்லை இன்வாலிடேஷன் பாயிண்ட்ன்றதெல்லாம் பண்ணி எப்படி வச்சிருந்தேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் வந்து ரிஸ்க் வந்து நான் டவுன் சைடில் டிஃபைண்டாக வச்சிருந்தேன், அப் சைடில் வந்து இன்ஃபினிட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா அது ஸ்ட்ரக்சராகவும் இருந்ததுனால. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் பண்ணி விட்டேன். எவ்வளோ? கிட்டத்தட்ட வந்து ஒரு 22,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் தான். ஸோ 6 லாட்டுக்கு 22,000 ரூபாய், அப்போ 3 லாட்டுக்கு வந்து 13,000 ரூபாய். அப்புறம் நீங்கள் ஒரு லாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே டிவைட் பண்ணி கனெக்ட் பண்ணீங்க. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து அதான் நீங்கள் என்னன்னா திரும்பி இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மறந்துட்டு இந்த ப்ராசஸில் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நம்மளால பெட்டராக எடுத்து, சரியா, ஒரு புரிதலை விஷயத்தை எடுத்து அதில் வந்து எப்படி பார்க்கணும், மார்க்கெட் எப்படி போகணும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். இப்போனா நம்ம ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை, இந்த லெவல்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுனால அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த பொசிஷனை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கடைசி 3 நாளாக வந்து லைவாக காமிச்சேன். எப்படி மைல்டு புல்லிஷ்னு சொல்லி ஒரு பொசிஷனை எடுத்து, ரைட்டா, பவுன்ஸ் வராமல் அது உடஞ்சி கீழே போய் கடைசியாக 2 நாளாக லோவாக உடஞ்சி அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். சரியா, அதுதான் அது நீங்கள் என்ன மாதிரின்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா பார்ப்போம். பண்ணால் அதுலேயும் வந்து நான் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இனிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை பார்க்குறேன். அகைன் கம்மிங் பேக் டு நம்ம ரெகுலராக பார்க்குற நம்மளோட எம்டிஎம்மோட ரெகுலர் பொசிஷன்ஸோட அப்டேட்டுக்கு வருவோம். எப்போவுமே நம்ம இந்த என்ன சொல்கிறது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 29,000 ப்ராஃபிட் இருக்குது ஓவராலாக. சரி, நான் அதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் பொசிஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் வீக்லி அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேபிட்டல் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக பார்க்குற மாதிரி இந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து மந்த்லி பொசிஷன்ஸ் மட்டும் உருட்டுவேன் பார்த்தீங்களா. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒன்றும் பெருசாக ஆர்டர்லாம் போடல. எல்லோரும் வந்து நேற்று 12th தான் வந்து என்னது நோ ட்ரேட் எல்லாம் சொன்னாங்களே. நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா நாளும் மோஸ்ட்லி வந்து அதை எதுவும் பண்ண தேவையில்லைன்னா மோஸ்ட்லி நம்ம நோ ட்ரேட் எதாவது இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 9,000 ரூபாய் சேர்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நான் இப்போ அந்த ஏற்றமில் வந்து நான் ஆக்சுவலாக வெளில எடுத்துட்டேன்னு சொன்னல, அந்த ஜீபுல கொஞ்சம் மாற்றிருக்கேன். அதுலேயும் வந்து நான் இன்னும் பெருசாக அக்ரெசிவாக பொசிஷன் எடுக்கல, நேற்று எடுத்தது தான். இன்னியோட எம்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 வந்திருக்கு. இதில் 2 ஸ்ட்ராட்டஜியாக பிரிச்சுனேன். ஒன்று வந்து 25th பண்ணது, அது அப்படியே வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பரில் வந்து லேடராக வச்சிருக்கேன். ஸோ அந்த லேடர் வந்து நேற்று தான் இனிஷியேட் பண்ணேன். இப்படி இருக்கும், இப்படி உள்ள பை பண்ணி இங்கே ஒரு செல்லு இங்கே ஒரு செல்லு இப்படி இருக்கும். சரி, இப்படி இருக்கும். இதோட பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரேட்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் ஒன்றா பே ஆஃப் பார்க்குறதுனா நீங்கள் பார்த்துங்க. நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து அதுதான், அது ஸ்லைட்டு புல்லிஸ், அதுவும் ஸ்லைட்டு புல்லிஸ் தான். சரியா, பீரிஷாக போனால் ஒரு பிரச்சனை இருக்காது, அது ஸ்லைட்டு புல்லிஸ் தான். ஏன்னா அது டவுன் சைட் ப்ரொடக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பே ஆஃப் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். இதான் லெக்ஸு. நீங்கள் சும்மா உங்களோட பே ஆஃப் ஆஃப்டரில் வந்து இந்த ரேட்டு இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த எக்ஸ்பைரியில் போட்டு பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். அகெயின் கம்மிங் பேக் டு நம்மளோட பொசிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம திரும்பி வந்து நம்மளோட இதுக்கு போகலாம். ஸோ பொசிஷன் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ பொசிஷன் அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டேல வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து கேம்பஸ் அப்படின்ற ஸ்டாக்கு. அந்த கேம்பஸ்ன்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குல்ல, சரியா, கேஷுவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர், அந்த கம்பெனி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சரியா, அந்த கம்பெனி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, அது வந்து மார்க்கெட் வந்து அதை பெருசாக மதிக்கல. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அது ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸு ஏறி தான் இருக்குது, நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் ஏறி தான் இருக்குது, ROE வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, ROCயும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஏறி தான் இருக்குது, EPS வந்து ஏறி தான் இருக்குது, டெப்ட் வந்து ரொம்ப இருக்கிறதுலே கம்மி, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. இப்போ இதில் அதோட கோத் ரிவர்ஸ், இது பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு
பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ லாஸ்ட் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால ஜென்ரலாக இப்போ ஆனால் நான் சார்ட் காட்டுறேன். சார்ட் காத்தா பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்படியே 10 ஒரு பேஸில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் அபோவ் 8 தான் நம்மளோட ஸ்கோராக கொடுக்குறேன். நம்ம சார்ட்டாக பார்க்குறோம்னு வச்சுங்களேன். சார்ட்டாக பார்க்குறோம்னா நீங்கள் ஜஸ்ட் சார்ட்டாக வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ் அப்படின்ற சார்ட் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே நம்ம ஸ்டாக் எடுக்கும்போது நம்ம மந்த்லி தான் சாரி வீக்லியில் தான் பார்ப்போம். நான் வீக்லியில் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பேஸ் ஜோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த கேம்பஸ் வந்து ஆக்சுவலாக 23 வந்து ஐபிஓ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஓடுன்னு ஓடிச்சு. ஓவர் ஹைப்பில் வந்து ஓடிச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து அது பொறுமையாக கரெக்ட் ஆகிட்டே வருது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரவுண்டிங் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. சரியா? இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து அதான் இப்போ இந்த பாட்டம் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எப்போ வந்து இந்த லெவல் இப்படி மேலே பொறுமையாக அக்யூமுலேட் ஆகி இப்படி மேலே போகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டம் வந்து டெக்னிக்கலாக கன்ஃபார்ம் ஆகும். பட் நம்ம ஜென்ரலாக வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கறதுனால இது நல்ல த்ரோவே வேல்யூஷன்ஸாக இருக்கிறதுனால நான் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் மோஸ்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதான் இந்த ரேஷனில் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் டெக்னிக்கலாக இது பேஸ்டில் இருக்குது. இப்போ தான் டெக்னிக்கலாக இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து 200க்கு கீழே வந்து கண்டிப்பாக கீழே போச்சுன்னா கண்டிப்பாக 160 வரைக்கும் வந்துடும். சரியா? நான் வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கறதுனால நான் என்ன பார்க்குறேன்னா இதை இப்போ அக்யூமுலேட் பண்ணுறேன். ஒரு லோ உடஞ்சதுனாலும் பொறுமையாக அக்கௌமுலேட் பண்ணுவேன். ஆனால் அதான் அது மேபி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த 200 லோ உடஞ்சதுன்னா இல்லை இங்கே அழகாக ஃபார்ம் ஆகி இங்கே பிரேக் ஆச்சுன்னா டெக்னிக்கலாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அகைன் நல்லா நோட் பண்ணீங்க. நாட் அ செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரு. ஸோ நான் வந்து ஒரு செல்ஃப் மேட் இன்வெஸ்டரு. என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ரேஷனலை பேஸ் பண்ணி தான் இந்த செக்மெண்ட் வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ அதனால நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் டியூ டெலிஜென்ஸை ஃபாலோ பண்ணீங்க. சேஃப்டிக்கு உங்கள் செபியோ இல்லைனா உங்களோட என்ன சொல்கிறது ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். என் சைடில் வந்து நான் என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் இந்த ரேஷனலில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். திஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதை வந்து யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ அப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிஸ்க்கை மட்டும் ப்ராப்பராக எடுத்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இன்னியோட ட்ரேடிங் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ரேஞ்ச் பவுண்ட் வந்து எப்போவுமே நம்மளை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். சரியா? நம்மளோட பேஷன்ஸ் வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். நீங்கள் என்ன ஒன்று ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், என்ன ஒன்றா செட்டப் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அந்த ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சாப்பி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே டெஸ்ட் பண்ணாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ சம்டைம்ஸ் அப்போ என்ன புரியுது அப்படின்னா சரியா வெயிட் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடுக்கு பண்ணுறதே வந்து பெஸ்ட் ட்ரேடாக தான் இருக்கும். அந்த வெயிட்டிங்கே வந்து பெஸ்ட் ட்ரேடாக தான் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ட்ரேடிங்க தேடிட்டு இருப்பாங்களே. ஆனால் இந்த மாதிரி சாப்பி மார்க்கெட்டில் ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுறது அதுதான் பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரேடிங் லெசனில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நேர்மை, நாணயம் எல்லாம் எப்படி பிஸ்னஸ்க்கு முக்கியமோ அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம். டிசிப்ளினு, பேஷன்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப முழுக்க எல்லாருக்கும் முக்கியம். ஏன்னா நான் திரும்பி சொல்லுவேன் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெடிக்ட் பண்ண போகிறது இல்லை, ஒன்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்றத வந்து ஒரு தடவை பார்ப்போம். ஸோ நாளைக்கு என்ன கீழே வச்சு நேற்று போட்ட சார்ட்டை அப்படியே வச்சுக்கலாமா, நீங்கள் என்னெல்லாம் ஜோனெல்லாம் போட்டிருந்தீங்களோ அதை அப்படியே வச்சுக்கலாமா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24,260 லெவலில் மார்க் பண்ணியிருப்பீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 24,520 லெவலில் மார்க் பண்ணியிருப்பீங்க. சரியா? இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு சஸ்டைன் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 24,420 வச்சுருப்பீங்க. இதோட டார்கெட் என்ன வைப்பீங்க, இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவோ அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு மார்க்கெட் இங்கே வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கீழே வந்ததுக்கும் ஸ்டாப் லாஸாக என்ன லெவல் வச்சுக்க போகிறீங்க, 24,420 வச்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்தராக கீழே என்ன லெவல்ஸ் வரப்போகுது, 24,100 தான் மேஜராக நான் வெயிட் பண்ணுற கீ லெவலு. ஸோ அதனால் இது உடஞ்சிது அப்படின்னா இங்கே தான் வரும்ன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, ஸோ இந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, இது வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ட்ரேட் எடுத்து கரெக்டாக வந்து இந்த ட்ரெயிலிங்லாம் பண்ண போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்குறேங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த இப்போ ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே இன்வெலிடேஷன் பாயிண்ட்டு, எங்கே வந்து ப்ராபபிள் புக்கிங் ஜோனு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணிட்டோம். சரியா? சார்ட்டை மார்க் பண்ணி வச்சுட்டீங்க.
நேற்று மார்க் பண்ணி வச்ச சார்ட்ல இன்னைக்கு மார்க்கெட் செஞ்ச சேட்டையில உங்களுக்கு பொறுமையா பேஷன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு மட்டும் பாருங்க. இருந்துச்சுன்னா சூப்பர், நீங்க ஃபியூச்சர் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இல்ல, மைண்ட் வந்து குரங்கு மாதிரி ஏதாவது தாவிட்டே இருந்தது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரியா, டிசிப்ளின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இன்னும் நிறைய வேணும் அப்படின்றது தான் இங்க அதை சொல்றேன். ஸோ அதனால நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா, ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, மார்க்கெட்டை போய் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பர் லெவல்ஸை வந்து அழகாக படிப்படியாக ஸ்டெப்பாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தாண்டினா இங்கே தான் போகும். இது தாண்டிச்சுன்னா இதுதான் இன்வாலிடேஷன் லெவல். அதேமாதிரி இந்த ஸ்டெப் உடஞ்சதுன்னா இது இன்வாலிடேஷன் லெவல், இதுதான் என்னோட ப்ராபபிள் டார்கெட்டு அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கர்மம் என்ன நடந்தாலும் சரியா, நம்ம பாட்டு ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அகெயின் நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரு, ஐ எம் செல்ஃப் மேட் ட்ரேடரு. ஸோ அதனால் நான் என்னோட ஓன் மணிக்கு என்ன ட்ரேட் பண்ணுறேன், என்னோட ஓன் மணிக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற ரேஷ்னலை தான் உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ரேஷ்னலை பிடிச்சிங்க, அதை டிப்ஸாக பார்க்காதீங்க. சரியா, இவர் வந்து நம்மளை இது பண்ணிடுவார், நம்ம லைஃபையே மாற்றிடுவார் அப்படிலாம் செய்யாதீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு செட்டப்பு, அந்த ப்ராப்பர் செட்டப்புக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட யூடியூப்பில் வந்து நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்ருங்க. இல்லை இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் லிங்க்கில் இருக்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு வந்து வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பொறுமையாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்ட் மோடுக்கு போயிடுவோம். ஒரு வேளை ட்ரேட் வந்தால் எடுப்போம், இல்லைனா வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற டோனில் வந்து இன்னைக்கு வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ ஹாவ் அ கிரேட் டே கைஸ். சைனிங் ஆஃப் தாமோதரன்.